வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வரும் செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இடைவிடாது பெய்து வரும் இந்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று மார்த்தாண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலான அருமனை, களியல், கடையாளமூடு, பத்துகாணி, ஆறுகாணி, பேச்சிக்காரை, கோதையாறு, குலசேகரம் மற்றும் மலையோர கிராமங்களிலும் நேற்று முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்றும் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. ஆறுகாணி, பத்துகாணி, கீரிப்பாறை, மணலோடை, உலக்கை அருவி உள்ளிட்ட மலையோர பகுதியில் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. நாகர்கோவில் பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. நாகர்கோவில் வடசேரி காசி விஸ்வநாதர் கோயில் சந்திப்பு பகுதியில் சாலையில் ஏற்பட்ட பள்ளம் காரணமாக அதில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இன்று அதிகபட்சமாக நாகர்கோவில் மற்றும் பாலமூரில் 52.4 மில்லிமீட்டர் மழை பெய்திருந்தது. நேரத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தில் கனமழை மற்றும் அதனால் ஏற்படும் வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் மாநில பேரிடர் மீட்பு படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் கன்னியாகுமரி மற்றும் ஆற்றூர் உள்ளிட்ட இடங்களில் முகாமிட்டு மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தென் தமிழக கடல் பகுதியில் இன்று மற்றும் நாளையும் 1.2 மீட்டர் உயரத்திற்கு பேரலைகள் எழ வாய்ப்பு இருப்பதாக இந்திய கடல் தகவல் சேவை மையம் அறிவித்துள்ளது. எனவே மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக விவேகானந்தர் நினைவிடத்திற்கு படகு போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருந்தது. மேலும் ஆரோக்கியபுரம், கன்னியாகுமரி, சின்னமுட்டம், கோவளம் ஆகிய பகுதிகளில் கட்டுமர மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை என கூறப்படுகிறது. மாவட்டத்தில் வரும் 25ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.